ஒரு வாட்டி முல்லா நசுருதீனும் வேற 2 துறவிகளும் மெக்காவை நோக்கி புனித யாத்திரை போயிட்டு இருந்தாங்க. அவங்களோட பயணத்தோட முடிவுல ஒரு கிராமத்தை கடந்து போக வேண்டியதா இருந்துச்சு. அவங்க கிட்ட இருந்த காசெல்லாம் தீர்ந்து போகவே கடைசியா இருந்த காசை கொடுத்து ஒரு கடையில இருந்து கொஞ்சம் அல்வாவை வாங்கினாங்க. ஆனா அது அவங்க 3 பேருக்கும் போதுமானதா இல்லை. 3 பேருக்கும் பசி வேற பயத்தை புரட்டிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப என்னன்னா, இந்த அல்வாவை 3 பங்கா பிரிச்சா ஒருத்தர் பசி கூட ஆறாது. அதனால அவங்க 3 பேர்ல யாரோட பசி ஆத்துறது முக்கியமானதுன்னு ஒரே வாக்குவாதம். முதல் துறவி சொன்னாரு, நான் பல வருஷமா விரதத்துல இருந்து ஜபம் பண்ணியிருக்கேன். இங்க இருக்கிற யாருமே என்னுடைய ஒழுக்கத்துக்கும் புனிதத்துக்கும் கிட்ட கூட வர முடியாது. அதனால அந்த கடவுளே ஏன் பசி ஆறுறதுக்கு தான் நினைப்பாரு. அதனால அந்த அல்வாவை என்கிட்ட கொடுத்துருங்க. இதை கேட்ட 2வது துறவி, நீங்க பெரிய புனிதருங்கிறதெல்லாம் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா நான் படிக்காத புனித நூலே இல்லை. அத்தோட நிறுத்திடாம என் வாழ்க்கை ஃபுல்லா அறிவை கொடுக்கறதுலயே அதிக நேரத்தை செலவழிச்சிருக்கேன். இந்த உலகத்துக்கு விரதம் இருக்கிறவங்களை விட அறியாமையில இருக்கிற மக்களுக்கு ஆன்மீக அறிவை போதிக்கிறது தான் முக்கியமான தேவை. அதனால இந்த அல்வா எனக்கு தான் சொந்தம். 3வதா முல்லா சொன்னாரு, நான் உங்களை மாதிரி புனிதனும் இல்லை புண்ணியவானும் இல்லை. என்னால புனிதர்களை மாதிரி புலன்களெல்லாம் அடக்கிட்டு இருக்க முடியாது. நான் ஒரு சாதாரண பாவி. கடவுளே எப்பவும் பாவிகள் பக்கம்தான் பாசம் வச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால அந்த அல்வா பிளேட்டை இங்க வச்சிருங்க. இப்படியே ஒருத்தர் இன்னொருத்தர்னு பேசியே அவங்களால எந்த முடிவுக்கும் வர முடியல. எப்படியோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இப்படி பண்ணலான்னு யோசிச்சாங்க. அது என்னன்னா, தூங்குன அப்புறமா கனவுல யாருக்கு கடவுள் சிறந்த கனவை கொடுக்கிறாரோ அவங்களுக்கு தான் அந்த அல்வா. காலையில சீக்கிரமா எந்திரிச்ச புனிதரு, அல்வா எனக்கு தான். கனவுல கடவுள் காலுக்கே நான் கிஸ் கொடுத்துருக்கேன். இதை விட ஒரு அழகான கனவை யாரு பார்த்திருக்க முடியும்? அதனால அந்த அல்வாவை எனக்கே கொடுத்துருங்க. இதை கேட்ட பலதையும் படிச்சு பல் விழுந்த புனிதரு விழுந்து விழுந்து சிரிச்சாரு. நீங்களாவது காலில் தான் கிஸ் கொடுத்தீங்க, ஆனா நான் கடவுளை கட்டி பிடிச்சி கன்னத்திலே கிஸ் கொடுத்தேன். காலில் முத்தம் கொடுத்தது பெருசா இல்ல கன்னத்துல முத்தம் கொடுத்தது பெருசா? கொடுங்க அந்த கிண்ணத்தை, எனக்கு தான் அந்த அல்வா. இதுவரைக்கும் வாய்க்கு குலா போட்டிருந்த நம்ம முல்லா, நானே ஒரு சாதாரண பாவி. என்ன போலவே என் கனவுகளும் ரொம்ப சாதாரணமானது. ஆனா என் கனவுலையும் கடவுள் வந்தாரு. வந்தவரு, அட முட்டாப்பையில, அதான் அவனுக்கு பசிக்குது இல்ல, அந்த அல்வாவை எடுத்து சாப்பிடுறான்னு ஆர்டர் போட்டாரு. கடவுள் போட்ட ஆர்டர் ஆச்சே, எப்படி மீற முடியும்? அதான் அந்த அல்வாவை அப்பவே சாப்பிட்டுட்டேன். இப்படி சொன்ன நம்ம முல்லா அவர் மட்டும் அல்வாவை சாப்பிட்டது இல்லாம மற்றவங்களுக்கும் அல்வாவை கொடுத்தாரு.